பர்வதமலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சென்னையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த தனது தாயை போலீசார் சரிவர தேடவில்லை என்றும், சரியாக தேடியிருந்தால் உயிருடன் கண்டுபிடித்திருக்கலாம் என்றும் உயிரிழந்தவரின் மகன் கூறியுள்ளார். அம்மா இந்த மாதிரி போனாங்க, பர்வதமலைக்கு போனாங்க. ஆக்சுவலாக போயிட்டு இந்த மாதிரி விபத்து ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு தகவல் கிடச்சி வந்து தேடி நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்கள் ரீச் ஆகும்போதே அங்கே 5:30 கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டு நாங்கள் இந்த சைடு பாலத்துக்கு இந்த சைடு தான் இருக்குன்னு நாங்கள் பாடி இந்த சைடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பாலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு பாடி. அவங்க அங்கே தேடாமல் மற்ற இடத்துல தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துக்கு முன்னாடியே தேடி இருக்கலாம். அந்த 2 days அம்மா விழுந்து ஒரு 2 days என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த 1.5 நாள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கராத்தே மாணவிகளை பாலியல் தொல்லை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கராத்தே பயிற்சியாளருக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சென்னை அண்ணா நகரில் தற்காப்பு கலை பள்ளி நடத்தி வந்த கெபிராஜ் தன்னிடம் பயிற்சிக்காக வந்த மாணவிகளை பாலியல் தொல்லை செய்ததாக புகார் எழுந்தது. அவர் மீதான வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா கராத்தே மாஸ்டர் கெபிராஜை குற்றவாளி என அறிவித்தார். தண்டனை விவரம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலியல் ரீதியாக பேசி மாணவியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறி 7 மாணவர்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே தனியார் கல்லூரி மாணவி ஒருவரை அக்கல்லூரியைச் சேர்ந்த 7 மாணவர்கள் பாலியல் ரீதியாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட 7 மாணவர்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட மாணவர்கள் கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களை அழைத்து கல்லூரி தரப்பில் உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்த நிலையில் மாணவர்கள் கலைந்து சென்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.